கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் நாம் சங்கீதம் 107 வாசித்தோம். இந்த சங்கீதத்தை எழுதியவர் யார் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் பக்தன் பூமியில் இருக்கிற சகல ஜனங்களும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டு இதை எழுதுகிறார். இந்த சங்கீதத்தை நாம் தியானிக்கும் பொழுது சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு தேவனை துதிப்போமாக. முதல் வசனத்திலேயே சங்கீதக்காரன் சொல்றார், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் மிகவும் நல்லவர். நல்லவர் மாத்திரமல்ல, அவர் நம்மேல் தம்முடைய கிருபையை என்றென்றைக்கும் வைக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அவருடைய கிருபை என்றும் உள்ளதாய் இருக்கிறது. அவருடைய கிருபை என்று சொல்லும்போது அவருடைய நன்மைகள், அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய அன்பு எல்லாம் நம்மேல் அளவற்றதாய் காணப்படுகிறது. ஆகவே நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏதோ ஆண்டவர் ஒரு சிலருக்கு மாத்திரம் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறாரா, தம்முடைய கிருபையை வெளிப்படுத்துகிறாரா என்றால் அப்படி அல்ல. பூமியில் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் தேவன் தம்முடைய கிருபையை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அதை உணர்ந்து கொள்கிறவர்கள் யார் என்று கேட்டா, ஞானவான்கள் மாத்திரமே அது உணர்ந்து கொள்கிறார்கள். துன்மார்க்கர் அவனம்மை அல்ல. அவர்களால் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய கிருபையும் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. உணர்ந்து கொள்ள முடியாததால் அவர்கள் தேவனை நல்லவர் என்றும் அறிக்கை செய்ய முடியவில்லை, அவரை துதிக்கவும் முடியவில்லை. ஆகவே இந்த சங்கீதத்தை நாம் தியானிக்கும் பொழுது நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் தெரிந்திருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் சகல ஜனங்களையும் நேசிக்கிறார். சகல ஜனங்களுக்காகவும் தம்முடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்க சகல ஜனங்களுடைய பாவத்துக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்தார். அவருடைய அந்த தியாக பலிதான் இன்றைக்கு ஜனங்களை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் சாபத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் மீட்டெடுக்கிறதா இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நாம் தேவனுக்கு அதிகமாக நன்றி சொல்ல வேண்டும். அவருடைய கிருபைக்காக நன்றி சொல்லுங்க. அதே போல அவர் நல்லவராய் இருக்கிறபடினாலே அவருக்கு நன்றி சொல்லுங்க. சங்கீதக்காரன் இங்கே இந்த சங்கீதத்துல கிட்டத்தட்ட 4 விதமான பிரச்சனைகள் ஒரு மனிதனை சூழும் பொழுது அவன் என்ன செய்ய வேண்டும், அதை செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், கர்த்தர் என்ன செய்தார் என்பதை அறிந்து கொண்டவன் ஆண்டவருக்கு எப்படி துதிக்கணும் என்பதை இங்கே வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். இந்த சங்கீதத்துல சில வசனங்கள் ஒரே வசனம் மாதிரி இருக்கும். கவனிங்க, வசனம் 6, வசனம் 13, வசனம் 19, வசனம் 28. இந்த வசனத்தை பாத்தீங்களா? எல்லாத்தையும் ஒரே காரியத்தை கவனிக்கிறீங்க. என்னது? தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். இதே போல ஆபத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது ஆண்டவர் என்ன செய்தார், அதற்கு பதில் கொடுத்தார். பதில் கொடுத்தபடினாலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சங்கீதக்காரன் அதனுடைய 9ஆம் வசனம், 16ஆம் வசனம், 21ஆம் வசனம், 31ஆம் வசனத்துல சொல்றாரு. 9ஆம் வசனத்தை கவனிங்க. அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களை நிமித்தம் அவரை துதிப்பார்களாக என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை கவனிங்க. அப்போ தேவனுடைய சமூகத்துல நம்ம ஆபத்து நேரத்துல கூப்பிடுறோம், உண்மைதான். கூப்பிட்ட நாம் தேவனுடைய பதிலையும் பெற்றுக்கொள்கிறோம். தேவன் நமக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்கிறார். ஆகவே நாம் என்ன செய்யணும்? தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக, தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்த அதிசயங்களுக்காக அவரை நாம் துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்பதை சங்கீதக்காரன் வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். ஆகவே இந்த சங்கீதத்தை இந்த கண்ணோட்டத்துல நம்ம தியானிக்க போகிறோம். இந்த உலகத்துல வாழ்கிற மனிதருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஆபத்துகள் எல்லாம் வருகிறது என்பதை சுட்டி காட்டும் போது முதல் பகுதியா அவர் வசனம் 2 முதல் 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அதிலே ஒரு ஆபத்தை குறித்து பேசுகிறார். என்ன ஆபத்து அது? கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள் அப்படின்னு சொல்றார். யார் இந்த மனிதர்கள்? இந்த மனிதர்கள் யாருன்னா, சத்ருவினாலே சிதறடிக்கப்பட்டவர்கள், சத்ருவினாலே புரத்தி அடிக்கப்பட்டவர்கள், ஒரு சபிக்கப்பட்ட ஜனங்களைப் போல
அலைந்து திரிகிறவர்கள், அவர்களுக்கென்று ஒரு இடம் இல்லை, அவர்களுக்கென்று ஒரு வாசஸ்தலம் இல்லை. அப்படிப்பட்ட ஜனங்களை குறிக்கிறதாய் இது காணப்படுகிறது. நல்ல கவனிங்க. முதல் காயின் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தான். காயின் பாவம் செய்த போது தேவன் சொன்னார், உன் நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். இன்னொரு விதத்தில் சொன்ன போல அவன் சபிக்கப்பட்ட மனிதனாய் காணப்பட்டான். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. காயினுடைய பலியை, காணிக்கையை ஏற்றுக்கொள்ளாத போது அவனுடைய முகநாடி வேறுபட்டது. காயினுக்கு ஒரே வருத்தம், ஆண்டவர் என் பலியை ஏற்றுக்கொள்ளல, என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ள, என் சகோதரனாகிய ஆபேலுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். இந்த ஒரு எரிச்சல் அவனுக்குள்ள உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அவன் தப்பு உணரல. ஆண்டவர் அவனை எச்சரிக்கிறார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்ப்பா. ஆபேல் நன்மை செய்கிறான், அதனால என்கிட்ட இருந்து இரக்கத்தை பெறுகிறான், அவனுடைய பலியை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆண்டவர் பேசினாலும் அவனுக்கு உணர்வு வரல. ஆண்டவர் அவனை கடிந்து கொள்றாரு. எதுக்காக கடிந்து கொள்றார்? அவனுடைய ஆசீர்வாதத்திற்காக, அவனுடைய நன்மைக்காக. ஆனா அந்த கடிந்து கொள்ள அவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஞானவான் தான் உணர்வான ஒழிய துன்மார்க்கன் உணரவே மாட்டான். காயின் தேவனுடைய வார்த்தையை பின்னிட்டு தள்ளிட்டான். அவன் அடுத்தது என்ன செய்யறான்? அந்த எரிச்சல்ல போய் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை கொன்று விடுகிறான். கொலை செய்த பிறகு இன்னும் துணிகரம் கொள்றான். ஆண்டவர்கிட்ட இன்னும் மனம் திரும்பல. அப்பதான் ஆண்டவர் கேட்கிறாரு, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கப்பா அப்படின்னு கேட்கிறாரு. இவன் கேட்கிறான், நான் அவனுக்கு காவலாளியா, வாட்ச்மேனா? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. என்ன கூப்பிட்டுச்சு? ஆண்டவரே, காயின் மேல் இரக்கமாயிரும் அப்படிதான் கூப்பிட்டுச்சு. அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்டாரு. கேட்ட உடனே காயின்கிட்ட சொல்றாரு, காயினே, இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய், நீ உன் சகோதரனை ஆபேலை கொன்று விட்டாய், நீ நன்மை செய்வதற்கு பதிலாக பொல்லாப்பை செய்தாய், ஆகவே நீ இந்த பூமியிலே சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது, நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். ஒரு சபிக்கப்பட்ட மனிதனுடைய நிலையை கவனிங்க. அவன் பூமியிலே நிலையற்று அலைகிறவனாய் இருப்பான். அவன் சமாதானத்தோட ஒரு இடத்துல குடியிருக்கவே முடியாது. தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சுட்டா அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? சமாதானத்தோட குடியிருப்பான். பென்யமீனை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உபாகமம் அதனுடைய 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கவனிங்க. பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட கூட சுகமாய் தங்கியிருப்பான், அவன் என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றார். ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சுட்டா அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனுடைய ஒரு பெரிய ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவன் மேல் பிரியம் வைக்கிறார். பிரிய வைக்கிறது மாத்திரமல்ல, அந்த மனிதன் என்ன செய்வான்? தேவனோட கூட சுகமாய் தங்கியிருப்பான், அவனை என்னாலும் தேவன் காப்பாற்றுவார், அவன் எல்லைக்குள்ளே தேவன் என்ன செய்வாரா? வாசமாயிருப்பார். இதுதாங்க ஒரு பெருத்த ஆசீர்வாதம். அவன் அலைந்து திரிகிற மனிதனாய் காணப்படவே மாட்டான். ஆனா பாவத்தின் விளைவு சாபம். அந்த சாபத்தினுடைய ஒரு பெரிய துர்பாக்கிய நிலை என்ன தெரியுமா? சாபம் ஒரு மனிதன் என்ன செய்கிறதுனா, அவன் தேவனோடு சஞ்சரிக்க விடவே விடாது, தேவனோடு வாசம் பண்ண விடாது. அது மாத்திரமல்ல, சமாதானமற்று அலைந்து திரிகிறவனாய் மாற்றும். பாவத்திற்கு முக்கியமான காரணமே பிசாசு தான். பிசாசு என்ன செய்யறானா? எப்பொழுதுமே பாவம் செய்கிறான். பாவம் செய்கிறான், தன்னை பின்பற்றுவர்களை பாவம் செய்ய வைக்கிறான். பிசாசுடைய குணம் அது. அப்போ பிசாசு தான் நம்முடைய சத்ரு, பெரிய சத்ரு அவன் தான். அந்த சத்ரு நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்தான் தெரியுமா? சிதறடித்தான், நமக்கு விரோதமாய் தீமை செய்தான். அதைதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து பல தேசங்களில் அவன் என்ன செஞ்சுட்டான்? நம்மள சிதறடிச்சு விட்டான். நம்ம
அங்கும் இங்கும் அலைந்து திரிந்தோம். நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு, சபிக்கப்பட்டவர்களா இருந்தோம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்கு வந்தார் தெரியுமா? சத்ருவால் சிதறடிக்கப்பட்ட ஜனங்களை மீண்டும் ஒன்று சேர்க்கும்படியாய் இயேசு வந்தார். இது யார் சொன்னா? இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே, அந்த நாட்களில் இருந்த பிரதான ஆசாரியனாக காய்வா சொன்னான், தீர்க்கதரிசனமாக உரைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. வாசியுங்கள், யோவான் 11ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். காய்வா சொல்றது கவனிங்க. இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்க போகிறார் என்றும், அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்க போகிறார் என்றும் தீர்க்கதரிசனமாய் சொன்னான். அப்ப இயேசு கல்வாரி சிலுவையில் ஏன் மரிக்க போகிறார்? சத்ருவால் சிதறடிக்கப்பட்ட யூத ஜனங்கள், சத்ருவால் சிதறடிக்கப்பட்ட மற்ற ஜனங்கள் எல்லாருக்காகவும் அவர் கல்வாரி சிலுவையில் மரித்தார். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய யோவான், இதே யோவான் தான் எழுதும்போது தன்னுடைய நிருபத்துல என்ன எழுதுறாரு கவனிங்க. 1 யோவான் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. யார் அந்த கிருபாதார பலி? இயேசுவே. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி இயேசுவே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். அப்போ சத்ரு பாவத்திலே நம்மை மூழ்கடித்து விட்டான், பாவத்தின் அடிமைத்தனத்தை சிக்க வைத்து விட்டான். பாவம் செய்கிற ஒவ்வொரு மனிதனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான். பாவத்துக்கு அடிமையாயிருக்கிற மனிதன் சபிக்கப்பட்டவனாய் காணப்படுகிறான். சபிக்கப்பட்ட மனிதன் சத்ருவால் சிதறடிக்கப்படுகிறான். அவன் சமாதானமற்று அலைந்து திரிகிறவனாயிருக்கிறான். இப்படிப்பட்ட மனிதனுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்தார். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களும் சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். எப்படி சொல்ல கடவர்கள்? அதான் பிற்பாடுல சொல்றார். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகள் இருந்து அவர்களை ஆண்டவர் என்ன செஞ்சாரா? விடுவித்தார். விடுவித்தவர்கள் என்ன சொல்லணும்? அவர்கள் சொல்லணும், அவருடைய கிருபைக்காக நான் அவரை துதிப்பேன், அவர் என்னுடைய வாழ்க்கையில் செய்த அதிசயங்களுக்காக அவரை நான் துதிப்பேன். நல்லா கவனிப்போம். ஒரு மனிதன் சிதறடிக்கப்படும் போது அவனுடைய நிலைமை எவ்வளவு பரிதாபம் என்பதை கவனியுங்கள். சங்கீதக்காரன் இதையும் சுட்டி காட்டாமல் இல்லை. 4ஆம் வசனத்தை கவனிங்க, 5ஆம் வசனத்தை கவனிங்க. அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே அவாந்திர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தோய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். ஒரு மனிதன் சபிக்கப்பட்ட மனிதனாய் இருக்கும் போது அவன் என்ன செய்வான்? தாபரிக்கும் ஊரை தெரியாம, டெஸ்டினேஷன் தெரியாம இங்கும் அங்கும் அலைந்து திரிவான். அவனுக்கு தன்னுடைய நித்திய காலம் எப்படிப்பட்டது என்ற அறிவே இல்லை. அவன் இங்கும் அங்கும் அலைந்து திரிகிறவனாயிருப்பான். வனாந்திரத்திலே அவாந்திர வழியில அவன் துக்கப்படுகிறவனாக, வியாகுலப்படுகிறவனாக காணப்படுகிறான். அது மட்டும் இல்ல, பசி தாகம், இதனால அவன் ஆத்மா என்ன ஆகுது? தோய்ந்து போகிறது. துக்கத்துல ஆழ்த்தப்படுகிறான். அவன் அலைந்து திரிகிற மனிதனா இருக்கிறான். இப்படிப்பட்ட துர்பாக்கியமான நிலையில தான் எந்த மனிதன் தன்னுடைய தவறை உணர்ந்து தான் செய்த பாவத்துக்காக மனம் திரும்பி மனம் கசந்து அழுது, ஆண்டவரே என் பாவத்து நிமித்தம் தான் நான் சத்ருவினாலே இப்பொழுது சிதறடிக்கப்பட்டேன், ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி தன்னுடைய ஆபத்துல எந்த மனிதன் கூப்பிடுகிறானோ அந்த மனிதனை கர்த்தர் என்ன செய்வாராம்? சங்கீதக்காரன் சொல்றாரு, 7ஆம் வசனம், தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். பாருங்க, அலைந்து திரிந்த மனிதன் எங்க அலைந்து திரிந்தான்? சமாதானமற்று வனாந்தரத்திலே பசியில தாகத்துல துயரப்பட்டு அவன் அலைந்து திரிகிற மனிதனாக இருந்தான். அப்படிப்பட்ட மனிதன் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்ட போது, எனக்கு ஆபத்துல உதவி செய்யும் என்று கூப்பிட்ட போது தேவன் என்ன செய்தார்? அவனை தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர உதவி செய்தார். அவனை செவ்வையான வழியில நடத்தினார். நல்ல கவனிங்க, எந்த மனிதனுக்குள்ள தாகம் இருக்குமோ அந்த தாகம் இருக்கிற மனிதனை தான் தேவன்
அவன் தாகத்தை தீர்க்கிறவராயிருக்கிறார். அதாவது சங்கீதக்காரன் சொல்றாரு, தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. ஏசாயா 44 3 வாசித்து பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசனமாக தேவ ஜனங்களை பார்த்து சொன்னாரு. என்ன சொன்னான்? அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். எப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து ஏசாயா மூலமாக தேவன் சொன்னார்? எப்படிப்பட்ட ஜனம் அது? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம சத்ருவினால் சிதறடிக்கப்பட்ட ஜனத்தை பார்த்துதான் சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக, யூதா ஜனங்களுக்கு விரோதமாக சத்ரு வந்தார்கள். அந்த சத்ருவினால் அவங்க மிகவும் துக்கப்பட்டார்கள், கிளேசப்பட்டார்கள். அந்த மனிதர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, யாருக்கெல்லாம் தாகம் இருக்கோ, யாருக்கெல்லாம் பசி இருக்கோ, உண்மையா ஆண்டவரே என்னை விடுவியும் என்று கேட்கிறார்களோ அவர்களை நான் என்ன செய்வேன்? நான் அவங்க தாகத்தை தீர்ப்பேன், அவருடைய பசியை ஆற்றுவேன். அது மட்டுமல்ல, அவர்களை குடும்பமாக நான் தலைக்க பண்ணுவேன். அவங்க சந்தானத்தின் மேல நான் ஆவியை ஊற்றுவேன். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. இன்னைக்கு சத்ருவினாலே சிதறடிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவர்கள் மீண்டும் தேவசனத்துல மனம் திரும்பி தங்கள் ஆபத்து நாட்களில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? தம்முடைய கிருபையை நம்மேல் பாராட்டி, தம்முடைய அன்பை பாராட்டி, அந்த ஆபத்திலிருந்து நம்மை ரட்சித்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். செவ்வையான வழியில நடத்துகிறவராய் இருக்கிறார். நம்மை தாபரிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். சாபத்தை நீக்கி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது ஒரு சூழ்நிலையை கவனிங்க. 10ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனத்தை வரைக்கும் வாசித்தீங்கன்னா, சிறைப்பட்டு கட்டுண்டு அடிமைத்தனத்திலே வாழ்கிற ஜனங்கள் உண்டு. சிறைப்படுகிற அனுபவம் ரொம்ப கடினமான ஒரு அனுபவம். அந்த சிறைப்பட்டு கட்டுக்குள்ள இருக்கும்போது அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் நீங்க கவனித்தீங்கன்னா, 11ஆம் வசனம், அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருக்கிற ஒரு சூழ்நிலை போல இருக்கும். சிறைப்பட்டு இருக்கிற அனுபவம் வெளிச்சத்தின் அனுபவம் இல்ல, அது மரண இருளின் அனுபவம், அந்தகாரம். கவனிங்க, ஏன் இது நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதக்காரன் இதையும் சொல்லாம இல்ல. 10ஆம் வசனத்துக்கு கவனிங்க. தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணுகிறவர்கள் என்ற ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை, ஒரு கூட்ட மக்களை குறித்து சங்கீதக்காரன் சொல்றாரு. யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறார்களோ, எதிர்த்து நிற்கிறாங்களோ, அதே போல உன்னதமான தேவனுடைய ஆலோசனையை அசட்டை பண்ணுகிறார்களோ, அவங்க வாழ்க்கையில நிச்சயம் சிறையிருப்பு வரும், அவங்க வாழ்க்கையில நிச்சயம் கட்டுகள் வரும். அந்த கட்டுகளுக்குள்ளே இருக்கும் பொழுது அது அந்தகாரத்திலே இருக்கிற, அந்த எப்படிப்பட்ட இருளா இருக்கும் தெரியுமா? மரண இருள், மரண இருள். இந்த கட்டுக்குள்ள இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கை என்ன ஆகும் தெரியுமா? அவனுடைய இருதயத்துல மிகவும் வருத்தம் இருக்கும், சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. அது மட்டுமல்ல, அவன் அந்த அந்தகாரத்துல இருக்கும்போது, ஒரு கட்டுக்குள்ள இருக்கிறபடினால அவன் விடுதலையின் சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம விரோதமாக நாம் கிரியை செய்தால், தேவனுடைய ஆலோசனை அசட்டை பண்ணினா, நம்முடைய நிலைமையும் சிறையிருப்பில் இருக்கிற அனுபவமாய் மாறிடும். நம்முடைய வாழ்க்கையும் கட்டுகள் நிறைந்த வாழ்க்கையா இருக்கும். ஐயோ, நான் கட்டப்பட்டு இருக்கிறேனே. ஆனா எந்த மனிதன் தன்னுடைய ஆபத்து நேரத்துல தன்னுடைய இருதயத்தை தாழ்த்துகிறானோ அவனுக்கு தேவன் உதவி செய்வார். சிறைப்பட்டு போயிட்டான், உண்மைதான். துக்கத்திலே ஆழ்ந்து தவிக்கிறான், உண்மைதான். ஆனா அந்த மனிதன் தன்னுடைய ஆபத்து நாட்கள்ல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், ஆண்டவரே உம்முடைய உதவி எனக்கு தேவைப்பா என்று தன்னை எப்பொழுது தாழ்த்துகிறானோ, என் தேவன் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? தம்முடைய கிருபை அளவில்லாமல் ஊற்றுகிறார். பாருங்க, அவருடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார்.
சகாயர் இல்லாமல் விழுந்து போனாங்க. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. தேவனுடைய வார்த்தைக்கு இவன் கலகம் விரோதமாய் எதிர்த்து நிற்கிறான். தேவனுடைய ஆலோசனை அசட்டை பண்றான். ஆனா கிருபையுள்ள தேவன், அன்புள்ள தேவன் மீண்டும் 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 தம்முடைய கரத்தை அவன் மேல் பாரமாய் வைத்துக் கொண்டே இருக்கிறார். மனம் திரும்ப மாட்டானா, மனம் திரும்ப மாட்டானா, மனம் திரும்ப மாட்டானா என்று எதிர்பார்க்கிறார். நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்னா, நமக்கு ஒரு நல்ல ஃப்ரீ வில் கொடுத்திருக்காரு. சுயமா தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார் இல்ல. ஆண்டவர் நமக்கு என்ன எதிர்பார்ப்பான, நம்மளே தீர்மானம் எடுக்கணும்னு எதிர்பார்ப்பார். நம்மளே நம்முடைய தவறை உணர்ந்து, ஆண்டவரே என்ன மன்னிங்க, நான் உன் பக்கமா நான் திரும்புறேன், உங்களுடைய வழியில தான் நடப்பேன் என்று சொல்லுகிற ஒரு தீர்மானம் நம்ம எடுக்கணும். அது வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவார். ஆனா சத்ரு அப்படி இல்லை. உங்களை வஞ்சிப்பான், ஏமாத்துவான், பிடிச்சிருவான். அவன் நம்மேல் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துவான். ஆனா சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு நாளும் தன்னுடைய அதிகாரத்தை நம்மேல் செலுத்த மாட்டார். நாம் எது வரைக்கும் அவருக்கு நம்ம இடம் கொடுக்கலையோ அது வரைக்கும் அவர் தட்டி கொண்டேதான் இருப்பார். அதனால்தான் நம்ம வாசிக்கிறோம், அது விசுவாசி ஆனாலும் சரி, அவிசுவாசி ஆனாலும் சரி, தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணும்போது, தேவனுடைய ஆலோசனைய நம்ம துச்சமா எண்ணும்போது, தேவனுடைய கட்டளைக்கு எதிர்த்து நிற்கும் போது, ஆண்டவர் ரொம்ப வியாகுலத்தோடு சொல்றாரு, இதோ இருதயத்தின் வாசலை கதவை நான் தட்டி கொண்டே இருக்கிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு இருதய கதவை திறந்து கொடுத்தா நான் அவனுக்குள்ளே வந்து பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். நல்லா கவனிங்க, ஆண்டவர் என்ன செய்யறாரா, அந்த நேரத்துல கூட அவருடைய கிருபை பாருங்க. அவருடைய இருதயத்தை அவர் வருத்தத்தினால் என்ன செஞ்சாரா, தாழ்த்தினாரா. சகாயர் இல்லாமல் விழுந்து போனாங்க. இப்பமாவது அவங்க கேட்க மாட்டாங்களான்னு விரும்புறாரு. இன்னும் வெயிட் பண்றாரு. தன்னுடைய நேரத்தை அவங்க கிட்ட திணிக்கல, தன்னுடைய அதிகாரத்தை அவங்க மேல் வைக்கல. வெயிட் பண்ணிட்டே இருக்கார். என்னைக்கு அந்த ஆபத்து நேரத்துல இது இனிமேல் எனக்கு விடுதலை வேணும் என்று அந்த நேரத்தை உணர்ந்து கொண்ட ஞானவான் என்ன செய்யறான், தன்னுடைய ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவரே, என்னை இந்த இக்கட்டிலிருந்து என்னை விடுதலை ஆக்கும், என்னை ரட்சியும் என்று கூப்பிட்ட மாத்திரத்திலே என் ஆண்டவர் என்ன செய்தாரு, அந்த காலத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். அவர்கள் இன்னொரு நல்ல காரியத்தை செஞ்சார் பாருங்க. கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் அவரை துதிப்பார்களாக. யார் ஆபத்து நாட்களிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ஆண்டவருடைய வழியில நடப்பேன் என்று தீர்மானிக்கிறார்களோ, அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தான் தேவன் இந்த கிருபையை பாராட்டுகிறார். ஆகவே என்ன செய்யணும், இந்த சிறையிருப்பிலிருந்து, இந்த கட்டுகள்ல இருந்து விடுதலை பெற்ற ஜனங்கள் ஆண்டவருடைய கிருபைக்காக, ஆண்டவருடைய வாழ்க்கையில செய்த அதிசயங்களுக்காக எப்பொழுதுமே துதிக்க வேண்டும். இது இரண்டாவது ஒரு சூழ்நிலையை காட்டுகிறார். மூன்றாவது ஒரு சூழ்நிலையை எப்படி காட்டுற கவனிங்க. வசனம் 17 முதல் அதனுடைய 22 வசனத்தை நீங்க கவனிப்பீங்கன்னா, இங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இந்த மக்கள் கூட்டத்தை பற்றி எப்படிப்பட்ட மக்கள் கூட்டம் சொல்லும்போது சொல்றாரு, நிர்மூடர்கள். இவங்க பேர் என்ன, நிர்மூடர்கள், முட்டாள்கள் சொல்றாரு. இந்த முட்டாள்கள் என்னங்க செஞ்சாங்க, இவங்களுடைய முட்டாள்தனத்தினாலே, இவங்களுடைய அறியாமையினாலே என்ன நடந்துச்சு தெரியுமா, இவங்க சரீரத்திலே வியாதி வந்துச்சு, இவங்க ஆத்மாவிலே ஒரு பெரிய ஒரு பலவீனம் வந்துச்சு. அததான் இங்க குறிப்பிடுகிறார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் அறியாமையில் இருக்கும்போது நாம் சங்கரிக்கப்படுகிற ஒரு நிலையில தள்ளப்படுகிறோம். ஆண்டு சொன்னாரு, அறியாமையினாலே என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். நல்லா கவனிப்போம். அறியாமையினாலே சங்காரம், அழிவு, வியாதி. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வியாதி வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா, முட்டாள்தனம் சொல்வேன். ஆண்டவருடைய ஞானத்தை கேட்டு ஒழுங்கா இருந்திருப்போம்னா என்ன செஞ்சிருப்போம், நல்ல புஷ்டியா இருந்திருப்போம் இல்ல. நிறைய வீட்டுல பாருங்க, சாபம், கடன், வியாதி, மன லெவல்லையும் ஒரு வியாதி, சரீரத்திலையும் வியாதி. காரணம் என்ன, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை அசட்டை பண்றது.
இன்னைக்கு எத்தனை பேர் சாப்பாடை வேஸ்ட் பண்றோம்? நமக்கு தேவன் கொடுத்திருக்க நல்ல சாப்பாடு என்ன செய்வோம்? அப்படியே கொண்டு போய் கொட்டுவோம் டஸ்ட்பின்ல. எவ்வளவு தேவையோ அவ்வளவு சாப்பிடலாம்ல. கல்யாண விருந்துல போய் பாருங்க, உட்காருவாங்க, போடு 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 போடு, போட்ட பிறகு சாப்பிட முடியாது. அதுக்கம்மா எங்க இடமா இருக்கு? தேவன் என்ன வச்சிருக்காரு? ஏதாவது ஃபிட் பண்ணிருக்காரு? வேற ஏதாவது பேக் வச்சிருக்காரா? இல்ல, அப்படியே கொட்ட வேண்டியது. இது நம்ம வீட்லயும் செய்யறோம்ல. நிர்மூடர்கள், இவங்க ஃபூலிஷ் பீப்புள். தேவன் நல்ல ஞானம் தருவார், இப்படி சாப்பிடு இப்படி சாப்பிடாத. சில பேர் பாருங்க, ஜங்க் ஃபுட் சாப்பிடு சாப்பிடு சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியது. சாப்பிடு, அப்புறமா என்ன ஆகணும்? கிட்னி ப்ராப்ளம், அதுல ப்ராப்ளம். கிட்னி ப்ராப்ளம் வர்ற எல்லாருக்கும் அது இல்ல, சில பேருக்கு அறியாமையினாலே வருதுன்னு சொல்றேன். நான் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா கொக்கோ கோலா அப்படியே பெப்சியா குடிச்சுட்டே இருப்பான், வெறும் வயிற்றுலையும் குடிப்பான். எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு தெரியாது, குடலை போய் சாவடிக்குதுன்னு தெரியல. நல்ல கவனிங்க, இதெல்லாம் நான் பிராக்டிக்கலா சொல்றேன், இதெல்லாம் நடக்கிற சம்பவத்தை சொல்றேன். சில பேர் சாப்பாடு இருக்கும், வேணும்ட்டே பட்டினியா கிடப்பாங்க. சாப்பிட மாட்டேன் அப்படின்னு திமிரு, பின்ன வியாதி தான் வரும். கவனிச்சீங்களா நான் சொல்றது? பாருங்க இந்த வசனத்தை வாசிப்பேன். நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். ரெண்டு விஷயம் இருக்கு, பாதக மார்க்கம், சரியா? ரெண்டாவது அக்கிரம செய்கைகள். இதே மாதிரி கவனிங்க, ஆண்டுட்ட நம்ம வரோம், தேவசமத்துல வந்து ஆராதனைக்கு வரோம், நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய இஷ்டத்தின் பிரகாரம் நம்ம ஆராதனை செய்யணும்னு விரும்புறோம். அதனாலதான் பிரசங்க எழுதிட்டாரு, ஆலயத்துக்கு போகும்போது நடைய காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடாத. அவன் தனக்கு தீமை உண்டாக்கும்படியா பலியிடுகிறான். இவன் அக்கிரமமும் செய்வான், பாதக மார்க்கத்திலையும் நடப்பான், தேவனை துதிக்கவும் வருவான். அப்ப என்னங்க வரும்? வியாதி வரதான் செய்யும். அவன் தனக்கே தீமை செய்கிறான். பாருங்க, இப்படி சொல்லிட்டு சங்கீதக்காரர் சொல்ற, அவர்கள் ஆத்மா சகல போதனத்தையும் ஆலோசிக்கிறது, அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள். இப்ப மரண வாசல் நெருங்கும் போது தான் இப்ப ஆபத்து வந்துருச்சு. அச்சச்சோ, நிறைய பேருக்கு அந்த மரண விளிம்புல போய் நிற்கும் போதுதான் அந்த மூளை வேலை செய்யும். ஐயோ நம்ம செஞ்சிட்டோம் தப்பு, தேவன் நமக்கு நல்ல ஆகாரம் கொடுத்தா சாப்பிடாம போயிட்டோம், இந்த ஆகாரத்தை சாப்பிடுன்னு சொன்னா இந்த ஆகாரத்தை சாப்பிடாம போயிட்டோம், இந்த விதமா நடக்கணும்னு சொன்னா இந்த மாதிரி நடக்காம போயிட்டோம் அப்படின்னு எப்போ அந்த அறிவு உங்களுக்கு வருதுன்னு கேட்டா, ஆபத்து நேரத்துலதான், இக்கட்டு நேரத்துலதான். எந்த நேரம் அந்த மரணம் அப்படியே வாய் அப்படியே அந்த பெரிய முதல போல அப்படியே வாயை துறக்குது நம்மளை பிடிக்கிறதுக்கு, அந்த நேரத்துல ஐயோ மரணம் வருது மரணம் வருது. அட்லீஸ்ட் அந்த நேரத்துல அறிவு தான் ரைட், அது வரைக்கும் தேவன் விட்டுருக்காரு பாருங்க. ஏன் தெரியுமா? அந்த அறிவு வருது. அப்பதான் சொல்றாரு, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரசிக்கிறார். இந்த நேரத்துல ஆபத்துல ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று மீண்டும் ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்டா எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. இரக்கம் பாராட்டி என்ன செய்யறாரு? அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார். தம்முடைய வசனத்தை அனுப்பி சுகம் தராருங்க. எவ்வளவு நல்ல தேவன் பாத்தீங்களா? ஆகவே நாம் என்ன செய்யணும்? இப்படி சுகம் பெற்ற பிறகு என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும், அவருடைய கிருபைக்காக தேவனை துதிக்கணும், அவர் செய்த அதிசயங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கணும். அதோட நிற்க கூடாது. சங்கீதக்காரர் இன்னும் அடுத்த ஒரு காரியத்தை சொல்றாரு. 22ஆம் வசனத்துக்கு, ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோட விவரிப்பார்களாக. தேவன் உங்களுக்கு இப்படிப்பட்ட நன்மை செஞ்சாரா? நல்ல தேவனை ஸ்தோத்திர பலிட்டு தேவனுக்கு நன்றி பலி செலுத்துங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, என்னுடைய அறியாமையில என் மேல் கிருபையா இருந்தீரே, என் மேல் உம்முடைய இரக்கத்தை வைத்தீரே, உமக்கு நன்றி. என்னுடைய முட்டாள்தனத்தினாலே உம்மை துக்கப்படுத்தின, என்னை மன்னிச்சிருங்க. ஆகவே இப்ப எனக்கு சுகம் தந்தீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி நீங்க துதிக்கிறதோட நின்று விடக்கூடாது, நன்றி பலியோட நின்று விடக்கூடாது. மற்றவர்களுக்கு விவரித்து சொல்லணுமா?
எப்படி விவரித்து சொல்லணும்? ஆனந்த சத்தத்தோட விவரித்து சொல்லணும். மற்றவங்களை சொல்லணும், எப்பா நான் இப்படி இருந்தேன், ஆண்டவர் என்னை சுகப்படுத்தினார், ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்தார், அதிசயத்தை செய்தார், நீங்களும் அவர்கிட்ட ஓடி வந்துருங்க அப்படின்னு சொல்லி விவரிக்கணும். இது இன்னொரு சூழ்நிலை. நான்காவது ஒரு சூழ்நிலை கவனிங்க. பூமியில மனிதனுடைய வாழ்க்கை ஆபத்து எப்படி விட்டலாம் வருதுன்னு கவனிங்க. இது எப்படிப்பட்ட கூட்டம் கேட்டீங்கன்னா, இந்த கப்பல்ல வியாபாரம் செய்யற ஒரு கூட்டம். பாருங்க 23 வசனம். கப்பல் ஏறி கடலை யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களில் தொழில் செய்கிறவர்கள், இப்படிப்பட்ட மக்கள். அப்போ இவங்க யாரு? இஸ்ரவேல் ஜனங்க கிடையாது. இங்க சங்கீதக்காரன் சொல்றது தீரு மக்களை சொல்றாரு, சீதோனிய மக்களை சொல்றாரு. இவங்க தான் கடல்ல வியாபாரம் செய்யறவங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்க கடல்ல போய் வியாபாரம் செஞ்சதுதான் நம்ம பார்க்கல. தீரு மக்கள் செய்யறாங்க, சீதோனிய மக்கள் செய்யறாங்க. அப்போ பாருங்க, ஆண்டவர் யூத ஜனங்களுக்கு மாத்திரமல்ல எல்லா ஜனங்களுக்கும் உரியவர் என்பதை இங்க சங்கீதக்காரன் சொல்லி சுட்டி காட்டுகிறார். அப்போ கப்பல்ல வியாபாரம் செய்யறவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு? அவருடைய வாழ்க்கையில கொந்தளிப்பு இருக்கு, அவருடைய வாழ்க்கையில கிளேசம் இருக்கு, அவருடைய வாழ்க்கையில தடுமாற்றம் இருக்கு. நல்ல கவனிங்க. முதல் கவனிப்போம் 29 வசனம் கொந்தளிப்பு. அதே போல 26 வசனம் பாருங்க, கிளேசம். கிளேசம் மட்டும் இல்ல, 27 வசனம் தடுமாற்றம். அப்போ வியாபாரம் செய்கிற மக்கள் கப்பல்ல வியாபாரம் செய்யறாங்க. அவங்க தண்ணீரிலே தான் அவங்களுடைய வாழ்க்கை, ஜனங்கள் மத்தியில தான் அவங்க வியாபாரம் ஓடுது. அந்த வியாபாரத்துல என்ன நடக்குது? சில டைம் கொந்தளிப்பு வருது. கொந்தளிப்பு வர்றது மட்டும் இல்ல, கொந்தளிப்புனால அவங்க வாழ்க்கையில ஒரு கிளேசம் வருது, கிளேசத்தினால தடுமாற்றம் வருகிறது. அந்த நேரத்துல கூட அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டா கர்த்தர் என்ன செய்யறாரு? கிருபை செய்யறார். நம்முடைய வியாபாரங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன் தான். நம்ம செய்யற ஒவ்வொரு வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனால்தான் கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களில் தொழில் செய்கிற யாரா இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் தேவன் என்ன சொல்றாரு? அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். அவர்கள் ஆத்மா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. வெறித்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறார்கள். அவருடைய ஞானம் எல்லாம் முழுகி போகிறது. நல்ல கவனிங்க இந்த வார்த்தைய, ஞானம் எல்லாம் முழுகி போகிறது. புரிஞ்சுட்டீங்களா? வியாபாரம் செய்யலாங்க, வியாபாரம் செய்யறது தப்பு இல்ல, தொழில் செய்யறது தப்பு இல்ல, ஒரு வேலை செய்யறது தப்பு இல்ல. எந்த மனிதன் தன்னுடைய ஞானத்தை நம்பி அந்த தொழில் செய்கிறானோ அவனுக்கு தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். இன்னைக்கு நம்முடைய வியாபாரம், நம்முடைய தொழில், நம்முடைய வேலையில எல்லாம் என்ன திறமை செய்யணும்? கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்கணும். மாறாக என் தாளந்து, என் திறமை, என்னுடைய பலன், என்னுடைய பணம், என்னுடைய பதவி என்று ஒரு நாளும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா கர்த்தர் என்ன செய்வாரு? ஆலைய கொந்தளிக்க பண்ணுவார். இதுவும் அவருடைய கிருபை தான், அவருடைய இரக்கம் தான். இப்ப மனம் திரும்ப மாட்டானா? அதனாலதான் வசனம் சொல்லுது, மேன்மை பாராட்டுகிறவன் யாரை குறித்து மேன்மை பாராட்டணுமா? கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டணும். எரேமியா அதனுடைய 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் ஞானத்துல நீ மேன்மை பாராட்டாத. மேன்மை பாராட்டினா எதுல மேன்மை பாராட்டு? பூமியில தேவன் கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிறார். அவர் அறிந்து உணர்ந்து கொள்கிற விஷயத்துல மாத்திரம் தான் நம்ம மேன்மை பாராட்டணும். இன்னும் கர்த்தரை அறியணும், இன்னும் கர்த்தரை அறியணும், அதுல நீங்க மேன்மை பாராட்டணும். ஆனா உங்க ஞானம், உங்க பலம், உங்க வியாபாரத்துல மட்டும் ஒரு நாள் என்ன செய்யாதீங்க? மேன்மை பாராட்டுறீங்க. பாருங்க, இங்க அந்த கடல்ல வியாபாரம் செஞ்ச மக்கள் எதுல மேன்மை பாராட்டினாங்க சொன்னீங்கன்னா, அவங்க ஞானத்துல மேன்மை பாராட்டினாங்களா? தேவன் அலைகளை அனுமதித்து அவங்க ஞானத்துல மூழ்கி போக பண்ணினாரு. இப்ப அது மனம் திரும்பினாங்களா? அதுல ஒரு சாரர் மனம் திரும்பினாங்க. அதனாலதான் அப்பொழுது எப்பொழுது மூழ்கி போன வைத்த பிறகு இப்ப தடுமாற்றம் வந்துருச்சு, இப்ப கிளேசம் வந்துருச்சு, இப்ப அவங்க வாழ்க்கையில கொந்தளிப்புல அப்படியே அலசல் படுறாங்க. இந்த நேரத்துல, இந்த ஆபத்துல எந்த மனிதன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறானோ அவனுடைய இக்கட்டிலிருந்து கர்த்தர் என்ன செய்யறாரா?
விடுவிக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்றார். பாருங்க என்ன செய்தார்? விடுவித்த தேவன் கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது, அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். எவ்வளவு நல்ல தேவன் பாத்தீங்களா? ஆண்டவர்ட்ட நம்ம தாழ்த்தி, ஆண்டவரே நீங்க தான் என்னை ரட்சிக்க முடியும், நான் உண்மையில் தான் மேன்மை பாராட்டுகிறேன், உண்மை அறிந்து கொள்வதில் தான் நான் மேன்மை பாராட்டு. அப்ப வியாபாரம் செஞ்சாலும் தொழில் செஞ்சாலும் உங்களுடைய நோக்கம், உங்களுடைய வாஞ்சலாம் என்ன இருக்கணும் தெரியுமா? பூமியிலே கிருபையை கொடுக்கிற தேவன், நன்மையை செய்கிற தேவன், நீதி செய்கிற தேவன், அந்த தேவனை நான் அறிந்து கொள்வதற்கு நான் முழு வாஞ்சியா இருக்கிறேன்னு சொல்லணும். ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே உம்மை இன்னும் நான் அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, பிரசன்னம் பிரசன்னம் தெய்வ பிரசன்னம் 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 தெய்வ பிரசன்னம். இப்படி ஜெபிச்சு பாருங்க, ஆண்டவரே இன்னும் அறியணும்ப்பா, தொழில நான் பெரிய ஆள் ஆகணும், அது இல்லை என் வாஞ்ச, தொழில கொடுத்திருக்கிறீர், ஆண்டவரே நான் உண்மைதான் அறியணும், நீர் என் மேல் உம்முடைய கிருபையை வைப்பீராக, உம்முடைய நீதியை வைப்பீராக, உம்முடைய நன்மையை வைப்பீராக, நான் இன்னும் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நீங்க எப்பொழுது தேவசமத்துல உங்க ஆபத்து நேரத்துல கேட்கிறீங்களோ, ஆண்டவர் உடனே விடுதலை தருகிறார். விடுதலை தருகிற தேவன் இக்கட்டிலிருந்து நம்மை காப்பாற்றி நம்முடைய கொந்தளிப்பை அமர்த்துவார். நமக்கு விரோதமாக எழும்புகிற அலைகளை அவர் அடங்க செய்வார். அடங்க செய்யறது மாத்திரமல்ல, அமைதல் உண்டானதுனால நமக்கு என்ன உண்டாகுது தெரியுமா? ஒரு சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில பிறக்கிறது. சந்தோஷம் பிறந்தது மாத்திரமல்ல, நாம் அடைய வேண்டிய லக்கை நாம் அடைந்தே தீர்வோம். கர்த்தர் நம்மை துறைமுகத்தில் சேர உதவி செய்கிறவராயிருக்கிறார். நம்மை வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு கிருபை பாராட்டுகிறவராயிருக்கிறார். நல்லா கவனித்தீங்களா? 32ஆம் வசனத்துல நீங்க கவனிக்க வேண்டிய காரியம், ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி மூப்பர்களின் சங்கத்திலே அவரை போற்றுவார்களாக. யார்? இந்த கடலிலே வியாபாரம் செய்கிற மக்கள் தங்கள் ஆபத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது தேவன் கொடுத்த விடுதலைக்காக ஆண்டவரை துதிக்கணும். அது மட்டுமல்ல, ஜனங்களின் சபையில அவரை உயர்த்தணும், மூப்பர்களின் சங்கத்துல அவரை என்ன செய்யணும்? போற்ற வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லிட்டு அடுத்ததாக அவர் இப்போ பொதுவாக வருகிறார். 33ஆம் வசனத்தை கவனிங்க. அவர் ஆறுகளை அவாந்திர வெளியாகவும் நீருற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும் குடிகளுடைய பொல்லாப்பி நிமித்தம் செழிப்பான தேசத்தை ஓர் நிலமாகவும் மாற்றுகிறார். அவர் அவாந்திர வேலியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி பசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார். அங்கே அவர்கள் குடியிருக்க நகரத்தை கட்டி வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். அவைகள் வரத்துள்ள பலனை தரும். அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள். அவருடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். தேவ பிள்ளைகளே, யார் கர்த்தருடைய கிரியைகளை உணர்கிறார்களோ, கர்த்தருடைய கிருபைகளை எண்ணி பார்க்கிறார்களோ, கர்த்தர் நல்லவர் என்று அறிக்கை செய்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில் என்ன திரும்ப செய்யறாரு? ஆண்டவர் அவங்களுடைய பசியை ஆற்றுகிறார், அவர்களை குடியிருக்க பண்ணுகிறார். வயல்ல வேலை செய்வாங்க, வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுவாங்க. நாட்டின உடனே ஆண்டவர் என்ன செய்வாரு? அவங்க கர்த்தரை நம்பி இருக்கிறாங்க இல்லையா, கர்த்தரையே சார்ந்து இருக்கிறாங்க, அவருடைய அன்பை ருசிச்சுட்டு இருக்காங்க. அதனால அவங்க வாழ்க்கையில தேவன் அதற்குள்ள பலனை தருவார், ரிவார்டை தருவார், அவரை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கிறதுனால அவங்க என்ன ஆகுறாங்க? பெருக ஆரம்பிப்பார்கள். அவருடைய மிருக ஜீவன்கள் குறையில்லாமல் இருக்கும். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை, கர்த்தரை நம்பின பிள்ளைகள், கர்த்தரை சார்ந்திருக்கிற பிள்ளைகள், கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில குறைவுகளை நீக்கி நிறைவை தருகிறவராய் இருக்கிறார். அவருடைய பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். பிற்பாடு சொல்றார், பின்பு அவர்கள் இடுக்கத்தினாலும் ஆபத்தினாலும் துயரத்தினாலும் குறைவுபட்டு தாழ்வடைகிறார்கள். அவர்கள் பிரபுக்களின் மேல் இகழ்ச்சி வர பண்ணி வழி இல்லாத அவாந்திர வேலையில் அவர்களை திரிய செய்து எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்துல வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார். உத்தமர்கள் அதை கண்டு மகிழ்வார்கள், நியாய கேடலாம் தன் வாயை மூடும். நீங்க உத்தம மார்க்கத்தாரா இருக்கீங்களா? உத்தம மார்க்கத்தார் யார்? கர்த்தருடைய வசனத்தின் மேல பிரியம் வைத்து வசனம் சொல்ற வழியில நடக்கிறவர்கள் தான் உத்தம மார்க்கத்தார்.
இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல வாரீங்க, தேவனுடைய ஆராதனையில வாரீங்க, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிறீங்க. அந்த வார்த்தையின்படி நடக்கிறீங்களா? அந்த வார்த்தையின்படி ஜீவிக்கிறீங்களா? நீங்க ஆண்டோடைய வார்த்தையின்படி ஜீவித்தா உங்களை தேவன் எளியவன் என்று பார்க்கிறார், சிறுமையுள்ளவன் என்று பார்க்கிறார். எளியவனையும் சிறுமையுள்ளவனையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிற தெய்வமா இருக்கிறார். அவர்கள் என்ன திரும்ப செய்யறார்? உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பார். அவருடைய வம்சங்களை மந்தையை போல அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆனா யார் கர்த்தரை நம்பலையோ, யார் கர்த்தர் சமூகத்தில் தங்களை தாழ்த்துகளையோ, அவங்க எவ்வளவு பெரிய பிரபுவா இருந்தாலும் சரி, அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன வரும்? இடுக்கம் வரும், அவங்க ஆபத்து வரும், அவங்க வாழ்க்கையில துயரம் வரும், அவங்க வாழ்க்கையில இகழ்ச்சி வரும். வழி இல்லாத அவாந்திர வெளியில என்ன செய்வாங்க? அவங்க திரிவார்கள். அவங்களுக்கு வழியே இல்லாத ஒரு அவாந்திர வெளியில வித்தவுட் எனி பர்பஸ், எந்த விதமான நோக்கம் இல்லாம அலைந்து திரிகிறவர்களாய் சபிக்கப்பட்ட நிலையில காணப்படுவார்கள். ஆனா கர்த்தரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளோ, உத்தமர்களோ, அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதனால்தான் சங்கீதக்காரன் முடிக்கும் போது எப்படி சொல்றாரு? எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்கப்படும். இப்ப நீங்க படிச்சீங்க, இதெல்லாம் மேல பல மனிதர்களை குறித்து சொல்றாரு. அவளுடைய வாழ்க்கையில வந்த ஆபத்தை குறித்து பேசுகிறார். அந்த ஆபத்திலே எந்தெந்த மனிதர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்களோ, ஆண்டவருடைய இரக்கத்துக்காக தங்களை தாழ்த்தினார்களோ, அவர்களுக்கு தேவன் இரக்கம் பாராட்டினார் என்பதையும் பார்த்தோம். அவங்க வாழ்க்கையில தேவன் அதிசயங்களை செய்ததும் பார்த்தோம். ஆகவே சொல்றார், எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். இதெல்லாம் கவனிச்சு பாருங்க. ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். நீங்களும் நானும் ஞானவான்களா இருக்கணும். தேவ கிருபையை சிந்திக்கிற மனுஷன் தான் ஞானவான். இன்னைக்கு தேவ சமூகத்துல நம்மை நாம அர்ப்பணித்து அவருடைய கிருபையை சார்ந்து கொண்டு அவருடைய அதிசயங்களுக்காக, அவருடைய நன்மைகளுக்காக நம்ம எல்லாரும் தேவனை துதிக்கலாம். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க நல்லவரப்பா, என் வாழ்க்கையில நீ நன்மையானவைகளை செய்கிறீர், உமக்கு நன்றி என்று சொல்லி நம்ம எல்லாம் ஸ்தோத்திர பலியிட்டு தேவனை மகிமைப்படுத்தலாம்.